மதுரையே விழா கோலம் பூண்டிருக்கிறது. மதுரையை ஆளும் மீனாட்சி அம்மனின் பட்டாபிஷேக வைபவத்தை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை, தகவல்களை பகிர்வதற்காக நம்மிடையே இணைகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் பாகீரதி. பாகீரதி அவர்களே வணக்கம். இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வைபவத்தோட காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன? இப்போ நம்ம திரையில் பார்க்கக்கூடிய அந்த கிரீடம், அந்த மகுடத்துடைய சிறப்புகள் என்னென்ன விரிவா சொல்லுங்க. மீனாட்சி அம்மைக்கு பட்டாபிஷேகம். மீனாட்சி என்றால் மீன் போன்ற கண்களை உடையவள் என்று பொருள். அங்கையர் கண்ணி என்றும் இந்த அம்மனை அழைக்கிறோம். கயல் விழி என்று அழகு தமிழால் இவளை நாம் கூப்பிடுகிறோம். மீனாட்சி அம்மைக்கு பட்டாபிஷேகம் நிகழும் பொழுது, அதாவது அவளுக்கு முடிசூட்டும் விழா, அந்த அன்னை மதுரைக்கு மட்டுமா அன்னை? தமிழுக்கே அன்னை, தமிழகத்துக்கு அன்னை, உலகத்திற்கு அன்னை, நம் அனைவருக்கும் அன்னை. அவளுக்கு முடிசூட்டும் விழா நடந்து கொண்டிருக்கிறது. ராயர் கிரீடம் என்று அழைக்கப்படும் அந்த கிரீடம் அவளுக்கு அணிவிக்கப்படுகிறது. ஹம்பி நகர மன்னர் வழங்கியதாக இந்த கிரீடம் கூறப்படுகிறது. அன்னை வேப்பம்பூ என்ற பூவாலான மாலையையும் மகிழம்பூ என்ற பூவாலான மாலையும் முக்கியமாக சூட்டியுள்ளார். அழகான ஆபரணங்களை அணிந்துள்ளாள் அன்னை. நத்து, புல்லாக்கு போன்றவை அவளுடைய அழகிய மூக்கை அலங்கரிக்கிறது. நீண்ட அணிகலன்களை அவள் அணிந்துள்ளாள். வங்கி, ஒட்டியானம் போன்றவை இவளுடைய இடுப்பிற்கும் இவளுடைய கைகளுக்கும் அழகு சேர்க்கின்றன. அழகிய அம்மைக்கு இப்பொழுது அபிஷேகம் நடந்து கிரீடம் சூட்டப்படுகிறது. இந்த கிரீடம் சூட்டப்படுவதற்கு முன்னால் இந்த ராயல் கிரீடத்திற்கு ஒரு பூஜை செய்யப்படுகிறது. அந்த பூஜை பிள்ளையாருக்கு முன்னால்தான் எப்பவுமே, பிள்ளையார் அவரு தான் எப்பவுமே முழு முதற் கடவுள். அவருக்கு முன்னால் இந்த பூஜை நடைபெற்று பிறகு இந்த கிரீடமானது இந்த மீனாட்சி அம்மைக்கு சூட்டப்படுகிறது. மீனாட்சி அம்மை மலையத்வஜன் பெற்ற மாதவம், காஞ்சன மாலையின் புதல்வி. இவர்கள் இருவருக்கும் பிறந்தவள் இந்த மீனாட்சி அம்மை. இந்த பிறவி எவ்வாறு எடுத்தது என்றால், காஞ்சன மாலையும் மலையத்வஜனும் முற்பிறவியில். பாகீரதி, நம்ம தொடர்ந்து பேசலாம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.